ஒரு சமயம் ஒரு சாபத்துடைய காரணமா இந்திரன் தன்னுடைய சக்திகளை இழந்தான். இதை தெரிஞ்சுக்கிட்ட அசுரர்கள் இந்திரன் உள்ளிட்ட எல்லா தேவர்களையும் துன்பத்துக்கு ஆளாக்குனாங்க. சாபம் கொடுத்த துர்வாசர்கிட்டயே இந்திரன் சாப விமோச்சனம் வேண்டி நிற்க, அவரும் மகாவிஷ்ணுவை நினைச்சு தவம் செய், உனக்கு நல்ல வழி கிடைக்கும்னு சொல்லிடுறாரு. துர்வாச முனிவர் சொன்னது போலவே இந்திரன் தவம் பண்ணான். மகாவிஷ்ணு கிட்ட அசுரர்கள் கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்கன்னு வேண்டி நின்னான். திருப்பார்கடலை கடைஞ்சா அதுல இருந்து அமிர்தம் வரும், அதை அருந்துறவங்களுக்கு மரணம் கிடையாதுன்னு அசுரர்கள் கிட்ட சொல்லுங்க. அதை கேட்டதும் அவங்களே முன்வந்து உதவி செய்ய சம்மதிப்பாங்க. அவங்க உதவியோட பார்க்கடலை கடையிற பணியை துவங்குங்கன்னு மகாவிஷ்ணு சொல்றாரு. இந்திரனும் பார்க்கடலை கடையிற விஷயத்த அசுரர்களுக்கு கூப்பிட்டு சொல்ல, தேவர்களும் அசுரர்களும் ரொம்ப சிரமப்பட்டு பார்க்கடலை கடைய ஆரம்பிச்சாங்க. பார்க்கடலுக்குள்ள இருந்து முதல்ல காமதேனுன்ற பசு வெளிவந்தது. அதை தொடர்ந்து கற்பக விருட்சம், உஜய் ஸ்ரவாஸ் என்ற அதிசய குதிரை, ஐராவதம் என்ற வெள்ளை யானை, பாரிஜாத மரம், அதுக்கப்புறம் தெய்வ பெண்களான அப்சரஸ்கள் வெளிவந்தாங்க. கடைசியா தன்வந்திரி பகவான் கையில அமிர்த கலசத்தை ஏந்தி வெளிப்பட்டார். தேவர்களும் அசுரர்களும் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. தன்வந்திரியை தொடர்ந்து லக்ஷ்மி தேவி வெளிப்பட்டு பெருமாளோட காட்சி தர, அதை மெய்மறந்த தேவர்கள் என்ன பார்த்துட்டு இருந்தாங்க. உடனே அதுதான் சமயம்னு தன்வந்திரி கையில இருந்து அமிர்த கலசத்தை பறிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சாங்க அசுரர்கள். அதனால தேவர்களுக்கு உதவ மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அவங்க இருக்கிற இடத்துக்கு போனாரு. அதுக்குள்ள அசுரர்கள் அவங்களுக்குள்ளேயே தட்டி பறிச்சுட்டு வந்த அமிர்தத்தை பங்கிடுறதுல சண்டை போட்டுக்கிட்டாங்க. மோகினியை பார்த்த அசுரர்கள் அவன் அழகுல மயங்கி அமிர்தத்தை மறந்தாங்க. ஒரு விஷயத்த நீங்க உணரணும், இந்த அமிர்தத்தை எடுத்ததுல தேவர்களுக்கும் பங்கு இருக்கு. அவங்களுக்கு தராம நீங்க மட்டும் மறந்துனா இதனுடைய முழு பயன் உங்களுக்கு கிடைக்காம போயிடும்னு மோகினி சொல்ல, அவன் அழகுல மயங்கி கிடந்தவங்க அவன் என்ன சொன்னாலும் கேட்குற மனநிலையில இருந்தாங்க. ஒரு பக்கம் தேவர்களும் இன்னொரு பக்கம் அசுரர்களும் உட்கார, முதல்ல மோகினி அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுக்க தொடங்கினா. அசுரர்களுடைய கவனம் எல்லாம் மோகினி அழகுல இருக்க, தேவர்களுடைய கவனம் முழுக்க முழுக்க அமிர்தத்துல இருந்தது. அசுரர்களுக்கு அமிர்தத்தை தரது ஆபத்தானதுன்னு நினைச்ச மோகினி தேவர்களுக்கு மட்டும் கிடைக்கும்படி செஞ்சுட்டு இருந்தா. மோகினி மயக்கத்துல இருந்ததால அசுரர்களுக்கு அந்த சூழ்ச்சி தெரியல. ஆனா ஸ்வர்ணபானுன்ற அசுரன் மட்டும் மோகினியுடைய சூழ்ச்சியை உணர்ந்து உடனே தேவர்களை போல தன்னுடைய உருவத்தை மாத்திக்கிட்டு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவுல உட்கார்ந்தான்.